ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றின அந்த விஷயங்களை மட்டும் மறந்துருந்துருப்பா. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னடி நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு. அதே சமயம் ஹீரோவோட தங்கச்சி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு உண்மைக்குமே என்ன ஞாபகம் இல்லையா, நீ நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா இவளெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கா, ஹீரோவை மட்டும்தான் மறந்துட்டா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்ல வரானா, ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாளா. ஸோ மைக் பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி பட்டனை ஆன் பண்ணி விட்டுறான். உள்ளே பார்த்தீங்கன்னா டாக்டர்லாம் வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, இது ஹாஸ்பிட்டலா இல்லை மார்க்கெட்டா, ஏன் பேஷண்ட் கூட இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஃபஸ்ட்டு எல்லாருமே இங்கேருந்து கிளம்புங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா அங்கேருந்து போயிடுது. அப்போ ஹீரோவோட தங்கச்சியுமே சொல்கிறா, ஆமாம் டாக்டர் சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம எல்லாருமே இங்கேருந்து போகலாம் அப்படின்னு. அப்போ ஹீரோ யதார்த்தமாக திரும்பி கதவை பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்காரன் நின்று எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ பார்க்குறான் அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சோன்னா அங்கேருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்கான்னா, அப்போ எல்லாத்துக்குமே நீ தான் காரணமாடா அப்படின்னு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி துரத்திட்டே வந்துட்டு இருக்கான். அவன் வந்து ஷின்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான், இதுக்கப்புறம் அந்த குழந்தை நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது, ஏன்னா அது போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா பறந்து வந்து அவனுக்கு ஒரு கிக்கை விட்டு மேலே உட்காந்து பயங்கரமாக அடி வெளுத்து எடுத்துட்டு இருக்கான். இவனும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்துட்டு தள்ளி விட்டு அடிக்க வந்துட்டு இருக்கான். ஸோ பயங்கரமாக சண்டை போயிட்டு இருக்கான். அந்த பிஏ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து தடுத்து விட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க இருங்க அப்படி. இப்போ இந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றுற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான், என்னப்பா உன் குழந்தை இல்லாமல் போயிருச்சு, அது எப்படி உனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. இன்னையிலிருந்து நீ இந்த குடும்பத்தோட ஒரு ஃபேமிலியே கிடையாது அப்படின்னு. அதை சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். என்னடா என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், சின்ன வயசில் நான் உன்னை ஹர்ட் பண்ணல, நீ தான் உன்னை ஹர்ட் பண்ண அப்படின்ற விஷயங்கள் பாட்டிமாக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. எது அவங்களுக்கு தெரியுமா, அப்படியும் தெரியாத மாதிரி இருந்தாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களும் உன்னோட பாட்டிமா தான், ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல, நீ பண்ண விஷயங்களுக்கு கண்டிப்பாக நீ அனுபவிப்படா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்கும் ரெடியாரு அப்படின்ட்டு அவளுமே அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஷின்னு பயவில் வந்துட்டு இருக்க. ஷியான் உனக்கு என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு மட்டையாகி கிடக்கான். இவ பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன் எதுக்கு இவ்வளோ நீ கஷ்டப்படுற, அவளுக்கு இதுக்கப்புறம் நீ தேவையே கிடையாது, நான் உன்னோட ரூமுக்கு கூட்டு போகவா அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் தானே இருக்கான், அதனால் இவ கூட பார்த்தீங்கன்னா வந்துடுறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அவளோட ரூமில் வந்து ஸ்டே பண்ண வச்சுட்டு ஒரு மாதிரி க்ளோஸாலாம் நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அவள் உன் சைடு வரவே மாட்டாடா அப்படின்னு. மறுநாள் காலையில் அந்த எடுத்த ஃபோட்டோ வச்சு ஏதாவது பண்ணணும்ல, அதனால இவ பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஸோ அங்கே ஆல்ரெடி மைக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு மாப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கான். யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்களே அப்படின்ட்டு கதை ஓப்பன் பண்ணா இவன் நின்றுட்டு இருக்கா. ஸோ ஹீரோனுக்கும் ஒன்றும் புரியல, அப்படியே பார்க்குறா. அட ஷின்னு நீயா, என்ன இந்த சைடு வந்திருக்க, கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் உன்னை சுத்தமாக பார்க்கவே இல்லையே அப்படின்னு. ஒரு முக்கியமான விஷயமா தான் உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்ட்டு. அப்போ மைக் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீலாம் இங்கே வராத, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ அப்படின்னு. அட உனக்குமே இவ்வளோ தெரியுமா, எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தீங்கன்னா, அடையே சும்மா நடிக்காதடி, இந்த மாதிரி நாடகம் நடத்தி திரும்பவும் ஷியானா உன் சைடு வந்துட்டு எப்படியாவது வச்சுக்கிறலான்னு பார்க்குறியா, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. மைக்கு பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போறியா அப்படின்னு. எது ஷியானா, அது யாரு அப்படின்ற மாதிரி இவ கேட்குறாள். அப்போ இவ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துருப்பால, அந்த கவரை தூக்கி வீசுறா, நீயே பாரு அப்படின்னு. அப்படி என்னத்தை தான் இவ கொண்டு வந்திருக்கா, இதை பாருன்னு வேற சொல்கிறாளே அப்படின்ட்டு அதை பார்த்தீங்கன்னா எடுத்து பார்க்குறா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கு. இவ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ரியாக்டே ஆகலை, ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. என்னடி நீ பெரிய ஆளாக தான் இருப்ப போலையே, யார் இந்த பையன், அதுவும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரிலாம் இருக்க, சரி இந்த ஃபோட்டோலாம் எதுக்கு என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு. ஆனால் ஷின்னு பார்த்தீங்கன்னா சும்மா நடிக்காத, நிறுத்து, எல்லாம் போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது மைக்கு பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை அடைச்சி விட்டுறான். ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க, அவன் நடிக்கிறாடா, அவளுக்கு எந்த விஷயங்களுமே மறக்கல, நான் அவகிட்ட பேசியே ஆகணும், கதவை திறங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது மைக்கு பார்த்தீங்கன்னா கதவை திறந்து தண்ணி எடுத்து மூஞ்சிலேயே ஊற்றி விட்டு ரிட்டன் அடைச்சிடுறான். அவள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கா, டே உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, இதுக்கு நான் பழி வாங்க வேண்டாம் அப்படின்னு. ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஏன்டா அப்படி பண்ண அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறா. ஸோ மைக்குக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடுப்பாயிருது. நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோட பிளேஸ்க்கு தான் வந்துட்டுருக்கான். அந்த பிஏ பார்த்தீங்கன்னா உள்ளே விட மாட்டான். இல்லை ஹீரோ வந்துட்டு நீ பெர்மிஷன் இல்லாமலாம் பார்க்கக்கூடாது அப்படி இப்படின்னு. ஹீரோவும் பார்க்குறான், சரி நீங்கள் போங்க நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு.
என்ன விஷயம், எதுக்கு என்னை பார்க்க வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் தூக்கி போட்டுட்ருக்கான். அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த சின்ன பயவுல வந்து ரொம்ப பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டு இருக்கா ஹீரோன் கிட்ட, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சு அப்படின்னு. அவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே புரியல. இல்லை, நான் வந்துட்டு நேற்று பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அதனால் இங்கே பாரு உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன் கேட்கறதுக்காக ஒன்றும் நான் வர கிடையாது. இதுக்கப்புறம் ஹீரோயினை நீனும் சரி அந்த ஷின்னும் சரி எந்த ஒரு கஷ்டமே கொடுக்கக்கூடாது, இது உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு. டே நிறுத்துடா, அவ எல்லா விஷயங்களையும் மறந்தாலும் மறக்கலனாலும் நீ வந்துட்டு அவ சைடு இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீ ஏன்டா சொல்கிற அப்படின்ட்டு. இங்கே பாரு, உன்னோட லைனை நீ கிராஸ் பண்ண அப்படின்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்னடா பண்ணுவ, என்னடா பண்ணி கிளிப்பா? ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. அவளுக்கு என்ன மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் நாளைக்கு நானும் அவளும் அவங்க பாட்டி மாவை பக்கத்துக்காக அவளோட ஊருக்கு போகிறோம், வரட்டா அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறியாயிட்டு இருக்கு. இந்த ஷின்னை நம்ம சும்மா விடக்கூடாது, அவன் நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாளே அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த ஷின்னை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டியா ஷியான், வந்துட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா டேபிளில் தட்டி நேற்று நீ என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்ற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்கான். என்னாச்சு ஷியான், எதுக்கு இப்படி கோவப்படுற? நேற்று நீ நானும் அங்கே இருந்தோமே, அப்போ நான் கண் முழிச்சு பார்க்கும்போது நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? என்னோடய லைஃப்பில் நான் அந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்ததே கிடையாது. நீ லவ் பண்ணுற பொண்ணு நானும் சொல்லிட்டு நீ கண்டுபிடிச்சியே, அது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா அப்படி இப்படின்னு. போதும் நிறுத்துறியா? எனக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துருச்சு. நான் லவ் பண்ண பொண்ணு ஹீரோயின் தான், நீ கிடையவே கிடையாது அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில, பேச்சு மூச்சே வர மாட்டேங்குது. எது உனக்கு எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துருச்சா? எப்போ, எப்படி வந்துச்சு அப்படின்னு. உங்ககிட்ட எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கறதுக்கு நான் இங்கே வரல. ஹீரோயினோட விசில ஒன்று நீ எடுத்து வச்சிருக்கியே, அதை கூட அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை ஷியான், இல்லை அந்த மாதிரி கிடையாது, உனக்கு என்னதான் உண்மைக்குமே பிடிக்கும் அப்படின்னு. குடுடி அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா அந்த விசிலை எடுத்து கையில் வச்சிருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா எடுக்க போகும்போது எடுக்கவே விடமாட்றா. அவன் பார்த்தீங்கன்னா அந்த விசிலை வெட்டுக்குன்னு எடுத்துட்டு இதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட போய் ஏதாவது பிரச்சனை பண்ண, அவளை ஹர்ட் பண்ணன்னு வச்சுக்கோவேன், அவ்வளோதான், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறானா. ஒரு நிமிஷம் நில்லு, நீ இங்கேருந்து போகாத, அவள் தான் உன்னை மறந்துட்டாளே, இதுக்கப்புறமே எதுக்காக நீ போகிற அப்படின்னு. அவள் என்னை மறந்தா என்ன, நான் திரும்பவும் எல்லா விஷயங்களையும் ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், திரும்பவும் நான் அவளை லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காள. எப்படி, ஏன் இப்படி நடக்குதுன்னு. அப்போது அந்த தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற, ஓ சைடில் தான் நான் இருக்கேனே, நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படி. நீ ஏன் சொல்லு, நான் இப்போ என்ன தான் பண்ணுறது, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காள. அப்படியா, சரி ஓகே வெயிட் பண்ணு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். ஆனால் மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையுமே நான் எடுத்துக்க போகிறேன்டா அப்படின்ற மாதிரி வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கான். என்ன பண்ண போகிறான் அப்படின்றது தெரில. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அப்புறம் மைக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் காட்டுறாங்க. ஹீரோயினோட பாட்டிமாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. பாட்டிமா அப்படின்ட்டு இவ கத்திட்டே வந்துட்டுருக்கா. ஸோ அந்த பாட்டிமாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அடி அம்மாடி என்னடி பேசுகிற, எப்போ நீ பேச ஆரம்பித்த அப்படின்னு. அது நான் கொஞ்ச நாளாக தான் பேசுகிறேன், அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்போ தான் மைக்கை நோட் பண்ணுறாங்க. ஆமாம், இவன் யார் அப்படின்னு. இவன் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. யார், ஷியானா, அது யார்? இவனோட பேர் வந்து மைக் அப்படின்னு. என்னது மைக்கா, நான் ஷியான்லாம் நினச்சிட்டு இருந்தேன், எல்லாமே உன்னோட தப்பு தான், நீ வந்து அடிக்கடி என்னை மீட் பண்ணியிருந்த அப்படின்னா நான் அவனோட பேரை மறந்துருப்பேனா அப்படின்னு. நீங்கள் வரீங்க அப்படின்ற விஷயங்களை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, அதனால நான் எந்த ஒரு ஃபுட்டுமே ரெடி பண்ணல. ஸோ ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் போய் நூடுல்ஸ் வந்து குக் பண்ணிட்டு வரேன்ட்டு. இல்லை பாட்டிமா நாங்கள் சாப்பிட்டுட்டோம், உள்ளே போய் நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க 2 பேரும் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இந்த பாட்டிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்குது. இல்லையே, இவளோட ஹஸ்பண்ட் இவன் கிடையாது, இவன் யார், ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு அவங்க பயங்கரமாக குழம்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த தம்பிக்காரனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அவங்க பார்த்தீங்கன்னா
அட எதுக்குப்பா எங்களை கூப்பிட்ட? ஹீரோ ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான். நீனா சேர்மனெல்லாம் ஆக முடியாதுப்பா, சொன்னா கேளு அப்படின்னு. அதெல்லாம் முடியுமே அப்படின்னு 2 ஃபைல் எடுத்து ஃபர்ஸ்ட் 2 பேர்கிட்ட கொடுக்குறேன். அதை திறந்து பார்த்தா அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு. உங்க 2 பேத்துக்கும் குடும்பம், குழந்தை, குட்டின்னு எல்லாம் இருக்கு. இருந்தாலுமே நீங்க 2 பேருமே அஃபேர்ல இருக்கீங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட அமுச்சு வச்சா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறானா. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பயமாக தான் இருக்கு. ஆத்தாடி இவன் என்ன இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துருக்கானே அப்படின்னு. இப்போ சொல்லுங்க நீங்கள் என்ன முடிவெடுக்க போறீங்க அப்படின்ட்டு. அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ என்ன எங்களை மிரட்டுறியா? ஐயோ எனக்கு மிரட்டெல்லாம் தெரியாதுப்பா. ஆனால் உன் குழந்தைங்களை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உன் பொண்டாட்டி உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டா அப்படின்னா அந்த குழந்தைங்களெல்லாம் மீட் பண்ணுறது ரொம்ப சிரமம் தானே அப்படின்னு. என்ன இவன் டிவோர்ஸ் லெவலில் பேசுகிறானே அப்படின்ட்டு ஒரு மாதிரியா இருக்குது. இதுக்கப்புறம் 3வது ஒரு பர்சன் இருப்பார். அவர்கிட்ட இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்கும்போது அவரு ஷாக் ஆயிடுறாரு. அட இது மிகப்பெரிய டீல் ஆச்சே, இதை எப்படி நீ சால்வ் பண்ண, அதுவும் இவ்வளோ ப்ராஃபிட்டா அப்படின்ட்டு அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. பார்த்தீங்களா, நான் வந்து ஷியானோட எப்போவுமே பெஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி அப்படி பெருமையாக வந்துட்டு இருக்கான். நாளைக்கு இல்லை இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு உங்களோட முடிவை சொல்லுங்கன்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இவங்க 3 பேருக்கும் வேற வழியே கிடையாது இல்லை. அந்த லாஸ்டா டாக்குமெண்ட் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருப்பான்ல, அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அட இவன் ரொம்பவே டேலண்டடான ஒரு ஆள் தான், எவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டு எடுத்திருக்கான்னு பாருங்களேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் மைக் அந்த பாட்டிமா எல்லாத்தையுமே காட்டுறாங்க. பாட்டிமா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு. அந்த டைம் ஹீரோ பார்த்தீங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிட்டு வரான். பாட்டிமா வந்து சொல்கிறாங்க, அட ஷியான் வாப்பா இப்போதான் வரியா அப்படின்னு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறா, இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா வந்து உட்கார்றானா. அப்போ பாட்டிமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்னு. இல்லை பாட்டி எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, ஏண்டா ஓசியில் திங்க தான் அங்கேருந்து இங்கே வந்தியா அப்படின்னு. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கா. அப்போ பாட்டிமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நான் தான் அவனை இன்வைட் பண்ணேன் அப்படின்னு. நீயா எதுக்கு? ஏன்னா அந்த வைனெல்லாம் விற்கிறத பற்றி நாங்கள் பேசுகிறதுக்காக தான் வர சொன்னேன். சரி இவனை எப்போலேருந்து உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பாட்டிமாக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. மைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்குறானா. அப்போ அவன் பார்த்தீங்கன்னா, டார்லிங் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இவன் தான் என்னோட புது அசிஸ்டண்ட் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறான், எது அசிஸ்டண்டா அப்படின்ட்டு. என்னப்பா நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுக்கு வேறு வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஆமாம் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி எனக்காக போய் பாட்டிமாவோட ஒயினெல்லாம் விற்றுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மாதிரி பார்க்குறான். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் கூட குடிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு இந்த ஜாரை பார்த்தீங்கன்னா எடுத்து அப்படியே டப்புன்னு வச்சு 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி ஊற்றிட்டு இருக்கானுங்களா. ஹீரோன் பார்த்தீங்கன்னா தடுக்கிறா, இல்லை இதை நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறான், என்ன கேரிங்காக அந்த மாதிரி பேசுகிறாளே அப்படின்ட்டு. அதை பார்க்கும்போது இன்னும் கடுப்பாகுது. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கான். மைக்கு பார்த்தீங்கன்னா குடிக்கும் போது அதெல்லாம் சிந்துதா, டே மெதுவாக குடிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதை பார்க்கும்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா அவனுக்கு காண்டாயிட்டு இருக்கு. ஆமாம் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், ஏதோ உன்னோட செக்ரட்டரிக்காக நீ குடிக்கலாம் ட்ரை பண்ணியாமே அப்படின்னு. அவள் ஒன்றும் என்னோட செக்ரட்டரி கிடையாது, அவள் என்னோட ஒய்ஃப் இல்லைப்பா, எக்ஸ் ஒய்ஃபு. இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் குடிச்சிட்டு ரொம்ப கடுப்பாடு சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, நாங்கள் 2 பேரும் இன்னும் டிவோர்ஸ் பண்ணலை, இனிமே அவன் என்னோட ஒய்ஃபு தான் அப்படின்னு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு பார்த்தீங்கன்னா முடியல, அப்படியே அவன் படுத்துடுறான்னா. ஹீரோன் பார்த்தீங்கன்னா மைக்கு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கா. பாட்டிமா பார்த்தீங்கன்னா அட லூசு பையிலே மைக்கு போட்டு கீழே விழுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்க்கும்போது அவன் மைக்கோட தலையெல்லாம் கோதி கொடுத்துட்ருக்கா. அதை பார்க்கும்போது தான் ரொம்ப கடுப்பாக இருக்கா, அப்படியே படுத்துக்கிறானா. ஐயோ ஹீரோவுக்கு முடியலையே, அவனும் ரொம்ப மயக்கமாயிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஏதோ வேண்டா விருப்ப அதே தொடர மாதிரி, டேய் ஏன்டா அந்த மாதிரி குடிச்ச, ஒன்னால மைக்கும் பாரு ரொம்ப அதிகமாகவே குடிச்சிட்டான் அப்படின்ட்டு அவள் ரொம்ப கடுப்பாகி மைக்கை பார்த்தீங்கன்னா அப்படியே கைத்தாங்கலாம் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காளா. இதை பார்க்கும்போது இவனுக்கு இன்னுமே கடுப்பாயிட்டு இருக்கு. ஸோ போகிறவளோட கையை பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். உனக்கு நான் வேணாமா, ஏன் என்னை விட்டு போகிற அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போக போகிறாளா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறான். அவளோட கையில் தான் வெட்டிங் ரிங்கு போட்டிருப்பாள்ல, அதை ஒரு மாதிரி பார்க்குறான். அவனோட கையில் இருக்கிற அந்த ரிங்கையுமே பார்க்குறான். ஸோ இவள் பார்க்குறா, என்ன எதுக்கு இந்த மாதிரி பார்க்குற அப்படின்ட்டு. நான் இந்த உலகத்தில் லவ் பண்ண ஒரே ஒரு பர்சன், அது நீ மட்டும்தான், என்னை விட்டு மட்டும் போகாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானா. நீ ரொம்ப குடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன், அதான் லூசுத்தனமாக புலம்பிகிட்டு இருக்க அப்படின்னு அவள் தட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாரமாக தான் இருக்குது. ஐயோ என்னடா இந்த வலியை தாங்கவே முடியலையே அப்படின்னு.
இதுக்கப்புறமா இந்த தம்பிக்காரனை காட்டுறாங்க. இவன் அந்த பாட்டிமாவை பார்க்கறதுக்காக தான் வரான். வரதுக்கு முன்னாடியே அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளேட் எல்லாத்தையுமே தூக்கி உடைக்கிறாங்க. எதுக்குடா இங்கே வந்த, என்ன பார்க்கறதுக்காக எதுக்கு வந்த அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்ன பாட்டிமா இப்படி பேசுறீங்கன்னு. ஹீரோனுக்கு அபோஷன் ஆனதுக்கு காரணம் நீ தானே, எதுக்கு இந்த மாதிரி பண்ண அப்படின்னு. என்ன பாட்டிமா சொல்றீங்க, எனக்கு ஷியானை பிடிக்காது தான், ஹீரோனுமே பிடிக்காது தான், அதுக்காக அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு, அந்த குழந்தைய எதுக்காக நான் ஹர்ட் பண்ண போகிறேன், அந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படியே பார்த்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்குற மைண்ட் செட்லேயே இல்லையா. இங்கே வாங்க கொஞ்சம் உட்காருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு உட்கார வச்சு சொல்லிட்டு இருக்கான். இத்தனை வருஷத்தில் நீங்கள் என்ன உங்கள் பேரனா பார்க்கவே கிடையாது, உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளா பார்க்கவே கிடையாது. எப்போவுமே ஹீரோ 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 தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே, அவன் தானே உங்களுக்கு, நான் எப்போவுமே செகண்டு தானே அப்படின்னு. நீ இந்த மாதிரி தான் என்னை நினச்சிட்டு இருக்கியா, நான் உன்னை பேரை பார்க்கலன்னா நான் எப்படி அந்த கம்பெனியில் உனக்கு ஒரு பொசிஷனை கொடுத்துருப்பேன் அப்படின்னு. அது நீங்கள் என் மேலே பாவப்பட்டு அந்த பொசிஷனை கொடுத்தீங்க, பாவத்தினால மட்டும்தான் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் என்னை சுத்தமாக கண்டுக்கிட்டதே கிடையாது. ரொம்ப நாள் நான் உங்கள் பக்கத்தில் இல்லை, எப்போவுமே ஹாஸ்டலு ஃபாரின்னு இந்த மாதிரி என்னை அனுப்பிச்சி விட்ருவீங்க. என் மேலே பாசம் ஒரு அப்ரிஷியேஷன் எதுவுமே என்னோடய லைஃப்பில் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைக்கவே இல்லை, எல்லாமே ஹீரோக்கு மட்டும்தான் அப்படின்னு. ஓ, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு தான் கம்பெனியில் நீ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கியா. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, நீ என்ன பண்ணாலும் சரி ஹீரோவை பீட் பண்ணவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி ஹார்ஷாக சொல்லிடுறாங்க. இவனுக்கு இன்னுமே டென்ஷன் ஆயிடுது. ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அப்படியே வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாருங்க பாட்டிமா, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரே ஒரு பேரை மட்டும்தான் இருக்கான் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போய்கிட்டே இருக்கான். ஸோ இந்த பாட்டிமாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.